ஹாய், இன்னைக்கு நம்ம தாய் கிழவி இந்த மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது டைரக்டர் சிவகுமார் முருகேசன். டெபியூ டைரக்டரா தாய் கிழவி படத்தை இந்த டைரக்டர் எடுத்திருக்காங்க. இத ப்ரொடியூஸ் பண்ணது சிவகார்த்திகேயன். இதுக்கு சினிமாட்டோகிராஃபி விவேக் விஜயகுமார், மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா. இந்த படத்துல ராதிகா ஆக்ட்ரஸ் எல்லாம் சப்போர்ட்டிங் ரோல்ல இதுல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை தேனி மாவட்டத்துல நடக்கிற ஒரு கதையா இது எடுத்திருக்காங்க. ஊர் மக்களே ராதிகாவை பார்த்து அவ்வளவு பயப்படுறாங்க. வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தெல்லாம் ராதிகா ஊர் மக்கள் கிட்ட இருந்து பேசி வசூல் பண்றாங்க. அதனால ஊர் மக்களே ராதிகாவை பார்த்து அவ்வளவு பயப்படுறாங்க. ராதிகாக்கு 4 பசங்க இருக்கிறாங்க. இந்த படத்துல 4 பசங்களுக்கும் சொத்து பிரச்சனை வருது. அப்புறம் என்ன நடந்தது அதுவும் இந்த படத்துல காட்டுறாங்க. இந்த படத்துல காமெடி ரொம்ப ஹியூமர் சென்ஸா இத நல்லாவே காட்டுறாங்க. எப்பயுமே கல்யாணம் ஆனா கூட பொண்ணுங்க எவ்வளவு இண்டிபெண்டா இருக்கிறது லைஃப்ல முக்கியம் அப்படின்ட்டு ஒரு சோசியல் மெசேஜா இந்த படத்து மூலமா எடுத்து காட்டிருக்காங்க. இந்த படத்துக்காக ராதிகா அவங்க ஆர்டிபிஷியலா மேக்கப் எல்லாம் போட்டு ரொம்ப தன்னையே வளர்த்துக்கிட்டு இந்த படத்துல ராதிகா அவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை எல்லாருமே தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. தாய் கிழவி ஒரு நல்ல பாடம். தேங்க்யூ. We've been waiting for so long.